ஹலோ நண்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு என் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி பிசிக்கலை பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் இன்னைக்கு காலையில் உங்களுக்கான பிசிக்கல் ப்ராக்டிஸ் வந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிருப்பீங்க. நம்மளும் இன்னைக்கான ப்ராக்டிஸ் வந்து பெயர் வைக்கப் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 6:30க்குலாம் இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சிச்சு. இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 × 400 சரிங்களா. ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 400க்கும் 200 மீட்டர் ஜாக்கிங் தான் ரெஸ்ட்டு சரிங்களா. அந்த மாதிரி இன்னைக்கான ஒர்க் அவுட் சிறப்பாக முடிச்சு காலையில் கிளாஸுக்கும் போயிட்டு வந்தாச்சு நண்பா. சரியா, இன்னைக்கு கிளாஸில் வந்து ட்ரிபிள் ஜம்ப் எடுத்தாங்க. ட்ரிபிள் ஜம்புக்கு ஒரு சில ஸ்கில்ஸு சொல்லி கொடுத்தாங்க. சரியா, காலையில் கிளாஸும் போயிட்டு சிறப்பாக இன்னைக்கான ஒர்க் அவுட் முடிஞ்சு சரிங்களா. இனிமேல் ரூமில் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலைல டிஃபன் எடுத்துகிட்டு டயட் எடுத்துகிட்டு அப்படி தேர் கிளாஸுக்கு போகணும். சரி ப்ரோ, பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? சரி நண்பா, ஆர்ஆர்பி குரூப் டிக்கு நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. சரியா, ஆர்ஆர்பி பிசிக்கலுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. டைமிங் வந்தாலும் சரி, டைமிங் வரலனாலும் சரி, விளக்கமாக சொல்கிறது தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து புஷ் பண்ணி ஓட வைக்கணும் தான் என்னோட நோக்கம். ஏன்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 6 or 7 இயர்ஸாக நான் பிசிக்கல் ஃபீல்டில் இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாங் டிஸ்டன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12,000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணியிருக்கேன். சரியா, ஒரு பிசிக்கலுக்குனா ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு மீட்டுக்கு நான் ஒரு செலெக்ஷன் ரெடி ஆகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எத்தனை டூரேஷன் டைம் எடுத்துக்கிறோம் சரிங்களா. 1 month தேவைன்னா எவ்வளோ ரெடி ஆகலாம், 2 monthsனா எவ்வளோ ரெடி ஆகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிகினர்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகும் சரிங்களா. ஓரளவு ரெடி ஆகிருக்காங்க, ஓரளவு ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ மந்த்ஸ் ஆகும். ஓரளவு ஃபேட்டாக இருக்காங்க, வெயிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து கொஞ்சம் ஃபிட்னஸாக ரெடி பண்ணி கொஞ்சம் பேசிக்காக என்ட்ரன்ஸ் ஸ்ட்ரென்த்லாம் ரெடி பண்ணி அவங்க ரெடி ஆகிறதுக்கு எவ்வளோ டூரேஷன் எவ்வளோ மந்த்ஸ் தேவைப்படும் சரிங்களா. ஓரளவு டைமிங் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இன்ஜுரி இல்லாமல் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் ஒரு சில இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வெயிட் வந்து ஒரு 80 kgs 90 kgs 100 kgs இருப்பீங்க. அவங்க வந்து நல்லா மார்க்ஸ் வச்சுருப்பீங்க. ஆனால் ஃபிசிக்கலுக்காண்டி டைமிங் வந்திருக்காது. சரியா, ஃபிசிக்கல் லேட்டு வரல, பார்த்துக்கலான்னு இவ்வளோ நாளாக கடத்திட்டோம். சரியா, இவ்வளோ நாளாக கடத்திட்டோம். இனிமேல் நமக்கு வந்து ஃபிசிக்கல் அப்டேட் வந்து எப்போனாலும் வரலாம் இல்லையா. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அனுப்பா, நீங்கள் எக்ஸாமில் 100க்கு 100 மார்க் வச்சிருந்தாலுமே சரி, பாதி கடலை தாண்டிட்டீங்க. சரியா, 50% நீங்கள் குவாலிஃபைடு. சரியா, ரிமைனிங் 50% இருக்கு இல்லையா. நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்களோ, எந்த அளவுக்கு பாதி கடலை நீங்கள் கடந்தீங்களோ, ரிமைனிங் கடலை நீங்கள் கடக்கணும் இல்லையா. பாதி கடலை வந்துட்டு என்னால் நீச்சல் அடிக்க முடியல, நான் ரிட்டர்ன் போயிடுறேன் அப்படின்னா நோ யூஸ். நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 80 மார்க் 75 மார்க் 70 மார்க்ஸ் எடுத்து வேஸ்ட்டு. சரியா, அதனால மீதி கடலையும் நம்ம கடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா, 1 கிலோமீட்டரையும் 4 நிமிஷம் 15 செகண்ட்ஸ்குள்ளே ஓடணும். டார்கெட்டு நம்ம 4 நிமிஷத்துக்குள்ள ஓடணும். அடுத்து 35 kgs நம்ம 100 மீட்டரு 2 minutes தான் கிராஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, நம்ம நினைக்கலாம் ஏன்னா ஒரு மாதம் இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், ஒரு 20 days இருந்தால் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அசால்ட்டாக இருப்போம், நம்ம நினைக்கலாம். சரி, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு ஒரு யூனிட் முடிக்கிறோம், நாளைக்கு 2 யூனிட் முடிக்கிறோம், நாளைக்கு பாலிடிக்ஸை முடிக்கிறோம், 1 வீக்ல இதை முடிக்கிறோம், 1 monthல இதை முடிக்கிறோம், மேக்ஸ் இப்பெல்லாம் முடிக்கிறோம், ரீசனிங் இப்பெல்லாம் முடிக்கிறோம். சரியா, அதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ கவர் பண்ணுறோம், மார்னிங் இதை படிக்கிறோம், ஆஃப்டர்நூன் இதை படிக்கிறோம், ஈவினிங் இதை படிக்கிறோம், நைட் ஃபுல்லாக உட்காந்து இதை படிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிருப்போம். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் 1 day ஃபுல்லாக உட்காந்து மைண்ட் செட் உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா ஓரளவு நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபிசிக்கல் வந்து உங்களால் வந்து எக்ஸாம் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், நல்லா நாலேஜ் நீங்கள் கேதர் பண்ணிப்பீங்க. ஆனால் ஃபிசிக்கல் வந்து அப்படி கிடையாது நண்பா. நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய ஃபிசிக்கல் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எலக்ட்ரினஸாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1 hour to 2 hours. சரியா, ஒரு எலக்ட்ரினஸாக ஒரு நாளைக்கு 2 hours தான் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம பிகினர் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 10 to 20 minutes. சரிங்களா, அதே அதிகம் தான். ஒரு நாள் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி, ஒரு வாரம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி, ஒரு மாதம் ஃபுல்லாக நம்மளால ஒர்க் அவுட் பண்ணி டைமிங் கொண்டு வர முடியுமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். சரியா, அது வந்து இப்போ நீங்கள் காலைல ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா, நாளைக்கு ஈஸியாக பண்ணணும், நாளாக கழிச்சு ஆடாக பண்ணுறதுக்கு உங்கள் மசில்ஸ் ரெக்கவரி ஆனதான் ஆடோ பண்ண முடியும். சரியா, அதனால நம்ம நினைக்கிற மாதிரி பிசிக்கல் கிடையாது. சரியா, நீங்கள் நல்லா மார்க் சேஃபாக வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காண்டி மட்டும்தான் இந்த வீடியோ. சரி, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு வந்து உங்களால் அட்வான்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி டைமிங் செட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்னைக்கு மார்ச் 18ஆம் தேதி, அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் 1ஆம் தேதி பிசிக்கல் எக்ஸாம்பிள். சரியா, ஏப்ரல் 1ஆம் தேதி பிசிக்கல், கிட்டத்தட்ட இன்னொரு 2 weeks இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு 2 weeks இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ டைமிங் வந்து 1 கிலோமீட்டர் 5 நிமிஷம் வருது. இந்த 2 weeksல நம்ம 1 நிமிஷம் குறைச்சிடலாம்னு நினைக்கிங்களா? ரொம்ப கஷ்டம் நண்பா. 5 நிமிஷத்துக்கு கீழே ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு 5 செகண்ட், ஒவ்வொரு 10 செகண்ட் குறைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
சரியா? அதனால பாதி கடலை கடந்துட்டீங்க. அந்த மீதி கடலை கடக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? அதனால ப்ராக்டிஸ் பண்ணலையா, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு டவுட் இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா ஆர்ஆர்பி குரூப் டி ஜாபுக்கு போயே ஆகணும். வீட்டு கடனை அடைச்சே ஆகணும். தங்கச்சி அக்கா மேரேஜ் பண்ணி கொடுக்கணும், வீடு கட்டணும். சரியா? நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? கண்டினியூஸா என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸா நான் வந்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றேன். சரியா? ஏன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலைல ஒர்க் அவுட் பண்ணி காலைல கிளாஸ் பண்ணி அடுத்து மதியம் 10 மணிக்கு இப்போ தியர் கிளாஸ் போனோம். சரியா? என்னால் இப்போ மணி இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆகுது. என்னால் முடிஞ்சளவு உங்களுக்கு புஷ் பண்ணி கிளியர் பண்ண வைக்கணும் அப்படின்னு என்னோட நோக்கம். சரியா? நீங்களும் கூட சேர்ந்து டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதுக்கடுத்து ஓகே, நமக்கு வந்து ஆன்லைன் ட்ரைனிங் அண்ட் ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஆஃப்லைன் ட்ரைனிங் கோயிங்ல இருக்கு. இன்னைக்கு வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங்கோட டே 4. சரியா? இன்னைக்கான ஒர்க் அவுட் வந்து சிறப்பாக முடிச்சிட்டோம் நாங்கள். சரியா? நீங்களும் வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் தேவைப்பட்டா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் உள்ள பாதி கடலை நம்ம கடக்கணும். ரிமைனிங் 50% நம்ம கிளியர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஜாப். நம்ம எக்ஸாம்ல 90 மார்க் வச்சிருக்கோம், 85 மார்க் வச்சிருக்கோம், 80 மார்க் வச்சிருக்கோங்கிறதெல்லாம் நம்ம கூட்டு ஒர்க்கு கொடுக்க போறது இல்லை. ரிமைனிங் உள்ள பாதி கடலை கடந்தாதான் நமக்கு ஒர்க்கு. அதுக்கு இப்பவே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் வந்து சும்மா டெய்லி ஓடுறோம், டெய்லி 5 லேப்ஸ் ஓடுறோம், டெய்லி 10 லேப்ஸ் ஓடுறோம், டெய்லி வார்ம் அப் பண்றோம், டெய்லி ஸ்ட்ரெச்சிங் பண்றோம், ரோட்ல ஓடுறோம், கிரவுண்ட்ல ஓடுறோம். சரியான ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், சரியான கோர் ஆப்ஸ் பண்ணணும், சரியான டயட் எடுக்கணும், சரியான ரெஸ்ட் எடுக்கணும். சரி, எல்லாம் ப்ராப்பரா பண்ணணும், ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணணும், ப்ராப்பரா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். டைமிங் வரல, எப்படி டைமிங் இம்ப்ரூவ் பண்றது? சரியா? எப்படி ஏபிசி ட்ரில்ஸ்னா என்ன, கோர்னா என்ன, மொபிலிட்டினா என்ன, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணணும், என்னைக்கு பண்ணணும், நீ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணா நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? இன்னைக்கு ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணா நாளைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், மார்னிங் என்ன செக்ஷன், ஈவினிங் என்ன செக்ஷன், மார்னிங் எப்படி பண்றோம், ஈவினிங் எப்படி பண்றோம். ஒரு ஹார்ட் இன்டென்சிட்டி பண்ணா அடுத்த ஹார்ட் இன்டென்சிட்டிக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும். நம்ம பிகினரா இருக்கோம், நம்ம ஹார்ட் இன்டென்சிட்டி பண்ணலாமா, பிகினர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஓடுறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், ஓடி முடிச்சுன்னு என்ன சாப்பிடணும். அதாவது பிசிக்கல் வந்து கடல் மாதிரி. நம்ம மைண்ட் ஒத்துழைச்சாலும் நம்ம பாடி ஒத்துழைக்கணும். மைண்டு சொல்லும் இன்னைக்கு நம்ம 10 லேப்ஸ் ஓடுறோம் அப்படின்னு மைண்டு சொல்லும். ஆனால் நம்ம உடம்பு ஒத்துழைச்சா மட்டுமே நம்ம 10 லேப்ஸை கடக்க முடியும். அது உடம்பு ஒத்துழைக்க அப்படின்னா உடம்பு வந்து அடாப்டேஷன் பண்ணணும். பிசிக்கல் 10 லேப்ஸ் ஓடுற அளவுக்கு உங்கள் உடம்பு வந்து அடாப்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியம். அது அடாப்டேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனதளவில் உடல் அளவுல தைரியமா இருக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு நம்பணும். சரியா? ஓகேன்னு பார்த்து உடனே டிப்ஸ் பார்க்கலாம். சரியா? மற்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் கண்டினியூஸ் டேஸ்ல அப்டேட் பண்றேன். உங்களுக்கு எது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. பிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணுங்க. ஓகேன்னு தான், தேங்க்யூ.